வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆயுத பூஜை அப்படிங்கிறது சிறப்பாக கொண்டாடப்படும் தமிழகத்தை பொறுத்தளவு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே தசரா பண்டிகையாக கொண்டாடப்படும். இதற்காக சொந்த ஊர் செல்வதற்கு பல்வேறு மக்கள் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையானது இந்த ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது. வெள்ளி சனி ஞாயிறு லீவ் அப்படிங்கிறதுனால ஊருக்கு போகிறது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான். இதற்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது. இந்த கோரிக்கையை ஏற்ற ரயில்வே ஆனது 3 ரயில்களுக்கான பரிந்துரையை ரயில்வே போர்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பரிந்துரையானது ஒப்புதலாக மாறும். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வட்டமுமே இந்த மாதிரி பரிந்துரை அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அந்த பரிந்துரையானது ஒப்புதலாக மாறும். அந்த வகையில் கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வரும். இப்போது ரயில்வே எந்தெந்த வழித்தடங்களுக்கு புதிய சிறப்பு ரயில்களுக்கு அனுமதி தந்திருக்கு அப்படின்னா, கன்னியாகுமரி தாம்பரம் இடையே இயக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு ரயிலுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க. பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. அனுமதி அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல, பரிந்துரை செஞ்சுருக்காங்க. இந்த ரயிலானது 10ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி தாம்பரத்தில் இருந்து நைட்டு 9:10க்கு கிளம்பி விழுப்புரம் தஞ்சாவூர் வழியாக சுற்றி திரும்பவும் திருச்சி திண்டுக்கல் வழியாக கன்னியாகுமரி வரைக்கும் இயக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் 11 மற்றும் 13ஆம் தேதிகளில் கன்னியாகுமரியில் இருந்து ஈவினிங் 4:30 மணிக்கு இந்த ரயில் கிளம்பும் அப்படின்னு பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ரயிலாக சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு ரயில். இப்போ முன்னாடி சொன்ன ரயில் 16 பெட்டிகளோடு இயங்கும். இந்த சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கும் ரயில் 17 பெட்டிகளோடு இயங்குவதற்கு பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. 9ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சென்னை சென்ட்ரலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது கரூர், சேலம் இந்த ரூட்டு வழியாக, ஜோலார்பேட்டை இந்த ரூட்டு வழியாக நாகர்கோவிலுக்கு செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 10ஆம் தேதி அங்கே இருந்து நைட்டு 7:35க்கு நாகர்கோவிலிருந்து இந்த ரயில் கிளம்பும் அப்படின்னும் பரிந்துரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு ஒரு ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி வர 8ஆம் தேதி நைட்டு 11:45க்கு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் 9ஆம் தேதி ரிட்டனில் தூத்துக்குடியிலிருந்து ஈவினிங் 3:30க்கு கிளம்பும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பரிந்துரை மட்டும்தான். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி.